வணக்கம். ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து ரொம்ப ஆழமான ஒரு தியானத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வெளியில எவ்வளவு சத்தம் குழப்பம் இருந்தாலும் நமக்குள்ளேயே ஒரு அமைதியான இடத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க, இந்த தியான பயணத்தை நம்ம ஒண்ணா ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே வெளி உலகத்துல நடக்கிற பிரச்சனைகள், வேலையில இருக்கிற டென்ஷன், இப்படி பல விஷயங்கள் ஒரு விதமான மன அழுத்தத்தை கொடுக்குது இல்லையா? இது ரொம்பவே பொதுவான ஒரு அனுபவம் தான். ஆனா இந்த சவால்களையெல்லாம் நாம எப்படி எதிர்கொள்றது? இதுக்கு ஒரு பதில் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம முதல்ல இந்த புற உலகின் தன்மையே சரியா புரிஞ்சுக்கணும். சுவாமி சித்பவானந்தர் இதை எவ்வளவு அழகா விளக்குறாருன்னு பாருங்களேன். அதாவது வெளியுலகத்துல போராட்டங்கள் நடக்கிறதும், மத்தவங்க நம்மள தாக்குறதும், பழி சொல்றதும் ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயம் இல்ல. அதுதான் அந்த வெளியுலகத்தோட இயல்பான குணம்னு சொல்றாரு. இத நாம முதல்ல ஏத்துக்கிட்டாகணும். சரி, வெளி உலகம் இப்படித்தான் இருக்கும்னா இதுல இருந்து நம்மள நாம எப்படி பாதுகாத்துக்கிறது? இதுக்கு சுவாமி சித்பவானந்தர் ஒரு அற்புதமான வழிய சொல்றாரு. அதுதான் ஹிருதய குகை. அதாவது நம்ம இதயத்துக்குள்ளேயே ஒரு குகை. வாங்க அது என்னன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஹிருதய குகை, இந்த பேரு கேட்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குல்ல? இது வேற ஒன்னும் இல்ல, நம்ம இதயத்துக்குள்ள நாமளே உருவாக்கிக்கிற ஒரு புனிதமான சரணாலயம். வெளி உலகத்தோட எந்த பிரச்சனையும் உள்ள நுழைய முடியாத ஒரு பாதுகாப்பு கோட்டை மாதிரி. இந்த உள்வெளி அப்படிங்கிறது நமக்காக இல்ல, அது இறைவனுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுன்னு இந்த வரி ரொம்ப அழகா சொல்லுது. இது அமைதிக்கும் தெய்வீகத்துக்கும் நாம ஒதுக்கி வைக்கிற ஒரு ஸ்பெஷலான இடம். சரி, இப்படி ஒரு உள் சரணாலயம் நமக்குள்ள இருக்கு, ஓகே. ஆனா அது எப்படி வெளி உலகத்தோட தாக்கங்கள்ல இருந்து நம்மள காப்பாத்துற அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்க முடியும்? அடடா, என்ன ஒரு அற்புதமான உவமை பாருங்க. வெளியில எவ்ளோ பெரிய புயல் அடிச்சாலும் சரி, ஒரு மலையுச்சியில இருக்கிற குகைக்குள்ள அந்த காத்து போகுமா? போகாதில்லையா? அதே மாதிரி நம்ம இதய குகைக்குள்ள நம்ம ஏத்தி வச்சிருக்கிற அந்த ஞான விளக்கு எந்த பாதிப்பும் இல்லாம நிலையா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் உண்மையான அக அமைதியோட சக்தி. இங்க பாருங்க, புற உலகத்துக்கும் நம்ம அக உலகத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் எவ்ளோ தெளிவா தெரியுது. வெளியே புயல் காற்று அடிக்கும்போது உள்ள சாந்தம் நிலவுது. வெளியில போராட்டம் நடந்தா உள்ளுக்குள்ள அமைதி இருக்கு. இதுதான் நாம அடைய வேண்டிய அந்த சமநிலை. இந்த கான்செப்ட் வெறும் மன அழுத்தத்தை சமாளிக்கிறதுக்கான ஒரு டெக்னிக் மட்டும் இல்ல, இது உண்மையான பேரன்பத்தை அடையறதுக்கான பாதைன்னு சொல்றாங்க. இத பத்தி தாயுமானவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாமா? தாயுமானவர் சொன்ன இந்த வரிகள் ரொம்ப ஆழமானது. உண்மையான சுகம் அல்லது பேரின்பம்ங்கிறது நாம தேடி போற ஒரு விஷயம் இல்ல, அது நாம அடைய வேண்டிய ஒரு நிலைன்னு சொல்றாரு. அந்த நிலையை அடையணும்னா நாம சில விஷயங்களை கடந்து போகணும். அது என்னன்னு பார்க்கலாம். தாயுமானவர் வாக்குப்படி உண்மையான சுகம் அடையணும்னா 4 விஷயங்களை விடணும். 1, படிப்பு அறிவு மேல இருக்கிற பற்று. 2வது, தேவையில்லாத கேள்விகள் சந்தேகங்கள். 3வது, உலக ஆசைகள் மேல இருக்கிற பற்று. 4வது, ரொம்ப முக்கியமா மனசோட அலைபாயிர அந்த தன்மை. இந்த 4ஐயும் கடந்தவங்களுக்குத்தான் உண்மையான அமைதியும் சுகமும் கிடைக்கும். அப்போ தாயுமானவரோட பாடல்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். உண்மையான மகிழ்ச்சிங்கிறது வெளியேந்து வர்றதில்ல, அது நமக்குள்ளேந்து தான் வருது. அதுக்கு மன அமைதியும் பற்றற்ற தன்மையும் தான் அஸ்திவாரம். சரி, இவ்வளவு நேரம் நாம இத பத்தி பார்த்தோம். இப்ப கேள்வி உங்களுக்கானது. இந்த பரபரப்பான வெளி உலகத்தோட சத்தங்களுக்கு நடுவுல உங்களுக்கான அந்த ஹிருதய குகைய, உங்க உள் அமைதியோட சரணாலயத்தை நீங்க எப்படி உருவாக்க போறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த சிந்தனையோட இந்த விளக்கத்தை இங்க நிறைவு செய்றேன்.